ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டேனா நம்ம 3 per பட்ஜெட்ஸ் ப்ரீடிங் அப்டேட் தான் பார்ப்போம். சரி வாங்க இந்த வீக்கோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா சரியான அப்டேட்டாக இருக்குது. லாஸ்ட் வீக்கும் நல்ல அப்டேட்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதோட நல்ல அப்டேட்டே இந்த வீக் கிடச்சிருக்கு. சரி வாங்க அது என்ன அப்டேட்னு பார்க்கலாம். ஓகே வாங்க இப்போ பேர் 1லேருந்து பார்க்கலாம். பேர் 1 பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பைடு வெரைட்டியில் உள்ள சேர்ந்தது. மேல் பார்த்தீங்கன்னா நார்மல் வெரைட்டி தான். இது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 5x லே பண்ணியிருந்துச்சு. இப்போ அதுலேருந்து 3x ஹேட்ச் பண்ணியிருக்கு. இந்த 3 சிக்ஸ்க்குமே நல்லா ஃபீடிங்கும் நல்லா பண்ணியிருக்கு. இதே ஒரு நல்ல அப்டேட் தான் இந்த பேர்ட்டேருந்து. இன்னும் 2 எக்ஸ் இருக்குது. அந்த 2 எக்ஸுமே நல்லா ஒயிட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. அதுவும் இன்னும் ஹேட்ச் ஆகும் நம்பலாம். ஸோ இருந்து 5 சிக்ஸ் ஹேட்ச் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. சரி அவங்க பேர் 2 பார்த்தீங்கன்னா அதுவும் 5x லாஸ்ட் வீக் லே பண்ணியிருந்துச்சு. 2 சிக்ஸ் அதுகிட்டேருந்து கிடச்சிருக்கு இந்த வாட்டி. அதோட 3 எக்குமே நல்லா க்ளீனாகவும் இருக்குது. இதுக்கிட்டே இருந்து நம்ம 5 6 வரும்னு நம்பலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் 3 எக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, க்ளீனாகவும் இருக்காது. சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதுவும் நல்லா ஃபீடிங்கும் பண்ணியிருக்கு அந்த சிக்ஸுக்கு. நம்ம சிக்ஸ் இருக்கும்போது என்ன ஃபீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட், கேரட் இந்த ரெண்டையுமே நம்ம சீவி கொடுக்கலாம். இது சீவி கொடுக்குறா என்ன இது கொடுக்குறனால என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட் பேர்ட்ஸுக்கும் அது ஃபீட் பண்ண ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். அதே மாதிரி கோதுமை நீ வீக்லி ட்வைஸ் கொடுக்கலாம். இந்த 2 பேர்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10x லே பண்ணி அதில் 5 சிக்ஸ் ஹேட்ச் ஆகிருக்கு. இன்னும் 5 சிக்ஸ் ஹேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீக் அப்டேட்டில் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ பேர் 3லேருந்து பார்க்கலாம். பேர் 3 பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 2 வீக்ஸாக சொல்லியிருப்பேன் எக் லே பண்ண போகுதுன்னு. ஆனால் இன்னுமே அது எக் லே பண்ணவே இல்லை. பாட்டுக்குள்ளே அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஆனால் இன்னும் எக் லே பண்ண மாதிரியே தெரியல. இல்லைனா எக் லே பண்ணி ஏதாவது அதே உடச்சி குடிச்சிருச்சா இன்னும் எனக்கு தெரில, சரியாக நான் பார்க்கல. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கு கண்டிப்பாக லே பண்ணல. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு வீக் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.